ஸ்ரீ குருபியோ நம. ஹரி ஓம். குரு ராகவேந்திரா. ராவின் சொல்ற அனுகிரகத்தினாலே இது 25வது எபிசோட் ராகவேந்திர சரித்திரத்தில். இந்த சரித்திரத்திலே வெங்கடநாதருடைய ஜனனம் பற்றி பார்க்க போகிறோம். திருமலையிலே திருப்பதி வெங்கடநாதனுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெற்று சந்தோஷமடைந்த தம்பதிகள் காவிரிப்பட்டினத்தை வந்து தங்கியிருந்தார்கள். சில காலம் கழித்து கோபிகாம்பா கருவுற்றார்கள். கோபிகாம்பா இதுக்கு முன்னாலே 2 குழந்தைகளை பெற்றிருந்தாலும் கூட இந்த குழந்தை கருவில உதித்திலிருந்து ஒரு வித்தியாசமான ஆன்மீகமான உணர்வுகளை அவர்கள் நன்றாக உணர்ந்தார்கள். எப்பவுமே அவர்கள் ஒரு பரவச நிலை அவரிடம் இருந்தது. சதா சர்வகாலம் இறைவனை தியானம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எப்பவுமே அவர்கள் நல்ல பக்தி, இறைபக்தி நிறைய இருந்தா கூட இப்ப அதனுடைய அனுபவங்கள் வேறு விதமாக இருந்தது. சதா கண்மூடி அப்படியே தியானம் செய்யணும் மாதிரி ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு. அதான் விரும்பினாங்க. காவி கல் சாப்பிட்றது ஒரு விருப்பம் காட்டினாங்க. காவி உடை அணிவதில் விருப்பம் காட்டினார்கள். சாத்வீகமான மிதமான உணவு உட்கொள்வதை அவர்கள் ரொம்ப விரும்பினாங்க. சதா சர்வகாலம் இறைவனை பாட ஆரம்பித்தார்கள். அவர்களால் சொந்தமாக நிறைய கீர்த்தனைகளை ஏற்ற ஆரம்பித்தாங்க. அவர்கள் ஆல்ரெடி நல்லா படித்தவங்க, கீர்த்தனை ஏற்றும் திறமை, கவி பாடும் திறமை பெற்றவர்கள், கவி ஏற்றும் திறமையும் உள்ளவர்கள். அதனால கருடவாகன லட்சுமி நாராயணன் அங்கிதத்தோடு வெங்கடநாதரை கருவுற்ற சமயத்தில் நிறைய பாடல்கள் பாடினாங்க. ப்ராபப்ளி எப்படி பிரகலாதன் கருவுக்குள்ளே இருக்கும், வயிற்றிலே இருக்கும்போது, கருவாக இருக்கும்போது இதெல்லாம் கேட்டார், நாரத உபதேசங்களை கேட்டாரோ, இப்ப கூட தாயினுடைய அந்த இறை பாடல்கள் எல்லாம் ரசிக்கிறாரோ என்ற அளவுக்கு எல்லாரும் யோஜனை பண்ணாங்க. அந்த அளவுக்கு அவர் எப்ப பார்த்தாலும் இறை பத்தி, இறைவனுடைய பாடல்கள் நிறைய பாட ஆரம்பிச்சாங்க கோபிகாம்பா. கோபிகாம்பா வெளியில கிளம்புனாங்க அப்படின்னா மரங்கள் எல்லாம் சந்தோஷமாக குலுங்கி வாயுதேவர் மெதுவா அப்படியே அந்த மரங்கள்லாம் ஆட்டி விடுவார். அப்போ பூக்கள்லாம் சுரிந்துடும். அப்போ அம்பாள் வந்து, அம்மா கோபிகாம்பா நடக்கக்கூடாது, உலகத்தின் காக்க வந்து மகனை தங்கிக் கொண்டிருக்க அந்த தாய் மலர்பாதம் நோகக்கூடாது என்று மலர்பாதை அமைத்த மாதிரி அந்த வீதி பூரா அந்த மலர்கள்லாம் சுரிந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் ஒரு வாழ்வை அவங்களுக்கு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. எப்பவுமே ஒரு ஆன்மீக உணர்வு அந்த வீட்டில் இருந்துகிட்டே இருந்தது. 7வது மாதம் அவங்கள சீமந்தம் பண்ணும்போது அஸ்வகந்தி பழத்தை பிழிந்து அந்த சாரை அவங்க மூக்கிலே விட்டாங்க. அது வந்து குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய உணவு. அது இது மாதிரி எல்லாம் அந்த முறையாக எல்லா ரிச்சுவல்ஸ் எல்லாம் கரெக்டாக பண்ணி குழந்தை பிறப்பு தயாரானாங்க. கோபிகாம்போட அம்மாவும் வேறு சிலரும் வயதான சுமங்கலிகளும் வந்து அவர்கள் கூடவே இருந்தார்கள். 1518 சாலிவாகன வருஷம், மன்மத வருஷம், பால்குண மாசம், சுக்லபக்ஷம், சப்தமி திதி, வியாழக்கிழமை, மிருகசீர்ஷ நட்சத்திரம் கூடிய சுபயோக சுபதினத்திலே அந்த காலை கோபிகாம்பாக்கு பிரசவ வலி ஏற்பட்டது. உடனே அந்த வயதான பெண்கள் அவர்களை அழைத்து வந்து சாமி ரூமில் போய் அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ண சொல்லி விம்மனம் பட்டுக்கு அவங்க நமஸ்காரம் பண்ணிட்டு, அவர்கள் வீட்டில் இருந்த மகானர்ஸ் மத்வாச்சாரியார், வியாசராஜர், டீக்காராயர், ஸ்ரீபாராயரும் அவங்களுக்கெல்லாம் படங்களுக்கெல்லாம் நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த பிரசவ அறைக்கு அவள் அழைத்து செல்கிறார்கள். பிரசவ அறையிலே அந்த அம்மாவுக்கு வலி எடுத்துருச்சு. இவங்களாம் அந்த ப்ரிப்பரேஷன்ஸ், டெலிவரி ஆகிறதுக்கு உண்டான முன்னாடி செய்ய வேண்டிய ப்ரிப்பரேஷன் எல்லாம் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. விமன்ற உடனே நேராக கோவிலுக்கு சென்று அங்கே வந்து கண்ணை மூடி தியானம் செய்து இறைவனை பிரார்த்திக்கிறார். பிரசவம் சிறப்பாக நல்லபடியாக நடக்க வேண்டும், ஒரு நல்ல மகான் நம்ம வயிற்றிலே இருந்து வர வேண்டும், இந்த குடும்பத்திலே வர வேண்டும், அவர்கள் இறை சேவை நிறைய செய்யணும் என்பதாக இறைவனை பிரார்த்தனை தியானம் பண்ணிட்டு இருக்கிறார். அந்த குழந்தை பிறக்கும் போது
திடீர்னு அவர் அங்கிருந்த கோயிலிருந்து திம்மண்ணப்பட்ட கோயிலிருந்து வீட்டுக்கு வரலான்னு சொல்லி கிளம்பு வரும்போது திடீர்னு ஒரு மழை எங்கிருந்து அப்படி வளர்ந்தால் அதுவெல்லாம் அந்த மழைக்கு உண்டான காலமே இல்லை அது. ஆனால் ஒரு 5 நிமிஷம் நல்ல மழை சடசடன்னு பெஞ்சு பூமியெல்லாம் குளிர்ந்தது. பட்சிகள் எல்லாம் கூவின. சந்தோஷத்திலே மயில்கள் ஆட ஆரம்பித்தது. மரங்கள் எல்லாம் திடீரென்று வசந்த காலத்துக்குள்ள பூத்து குலுங்க ஆரம்பித்தது. ஒரு திடீர்னு ஒரு நல்ல பிரைட் லைட் அந்த பிரசவ அறைக்குள்ளே உள்ளே வந்ததை அந்த உணர்ந்த தாதியர்களெல்லாம் பார்த்தார்கள். அப்பொழுது உலகத்தை உயிக்கு வந்த உத்தமர், பிரகலாத ராஜா, கல்புருஷன், காமதேன் என்று எல்லோரும் போற்றக்கூடியதான அவதார புருஷர், உலகத்தை காப்பதற்காகவே பூமிக்கு வந்து தபஸ் பண்ணி கொண்டிருக்கூடிய அந்த உத்தமர், பாகவதோத்தமர், சாம்ராஜ் சகன்யாச சக்கரவர்த்தி, வேங்கடநாதன் என்ற பெயரோடு சுபஜனனம் ஆகிறார். எல்லா இடத்திலும் ஒரு சந்தோஷம். அந்த ஊரே வந்து ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை இருந்தது. திடீர்னு எல்லாருக்கும் ஒரு பரவசமான நிலையில ஏற்படுகிறது. எல்லாரும் அவ்வளவு சந்தோஷப்படுறாங்க. என்ன இனம் புரியாத ஒரு ஆனந்தம் எல்லாருக்கும். உலகத்தை காக்க வந்த உத்தமர் அல்லவா, ஒரு மகான் அல்லவா பிறந்திருக்கார், இந்த பூமியில அவதாரம் பண்ணியிருக்கார். உடனே அவர் திம்மண்ணப்பட்ட கோயில்னு வரும்போது திடீர்னு மழை வந்து பார்த்த உடனே ஒரு நல்ல சுபசகனம் என்று நினைத்து கொண்டு காத்திருக்கிறார். மழை நின்ன உடனே 5 நிமிஷம் தான் பெஞ்சுது. பூமி குளிர்ந்த உடனே அவர் நேராக வீட்டுக்கு வரும்போதே அவர் நல்ல ஒரு சுகனங்கள்லாம் தோணுது. இன்னைக்கு அப்போ சுகப்பிரசவம் ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு வரும்போது அந்த குழந்தை குருராஜன் ஓடி வந்து, அப்பா எனக்கு ஒரு தம்பி பிறந்து விட்டார் என்று சந்தோஷம் கூகிறான். திம்மண்ணப்பட்ட சந்தோஷம் வரும்போது வீட்டுக்குள்ள நுழைந்த உடனே அங்கிருந்த அந்த கோபிகாம்பாவோட அம்மா அவரும் வேறுவரும் வந்து ஆண் குழந்தை பிறந்தையை காட்டி குழந்தையை கொண்டு வந்து அவர்கிட்ட காட்டுறாங்க. நல்ல தேஜஸான குழந்தை, ஆனந்தமா சிரிச்சுக்குது, அப்படியே சிரிச்ச முகமா இருக்குது அது குழந்தை. சந்தோஷப்பட்டு உடனே அவர் நதிக்கு சென்று ஸ்நானம் செய்து தான தர்மங்கள்லாம் நிறைய செய்து, அந்தணர்களுக்கெல்லாம் தான தர்மங்கள்லாம் செய்து, இந்த மகானுடைய பிறப்பினாலே இதற்கு முன்னோர்கள் எல்லோரும் அவர்கள் நற்கதி அடைந்து விட்டார்கள் என்பதை உணர்ந்து சந்தோஷப்பட்டார். இவர் பிறப்பினாலே அந்த வம்சமே ஒரு புனிதத்தன்மை பெற்றது. 10 நாள் ஆனவுடனே சுத்தி புண்ணியாஜனை நடக்கிறது. குழந்தையை தொட்டிலே இட்டு குழந்தைக்கு வேங்கடநாதர் என்ற நாமகரணம் செய்கிறார்கள். எல்லா சுமங்கலி பெண்கள் பெரியவர்கள் எல்லாரும் வந்து குழந்தையை பார்த்து ஆசீர்வாதம் பண்றாங்க. இது நமக்கு தெரிஞ்சு கண்ணுக்கு தெரிஞ்சவங்க எல்லாம் வர்றாங்க. கண்ணுக்கு தெரியாமல் பிரம்மா, சரஸ்வதி, லட்சுமி, நரசிம்மர், லட்சுமி, சிவன், பார்வதி, வாயுதேவர், பாரதி தேவி, சேஷதேவர், ருத்ரதேவர், இந்திரா தேவதைகள் எல்லாம் வந்து கண்ணுக்கு தெரியாமல் வந்து குழந்தையை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறாங்க. இவ்வாறாக அவங்களுடைய ஜாதக நாமகரணம் தொட்டில் விடும் காட்சியெல்லாம் சிறப்பாக நடைபெற்றது. இவர் பிறந்த வருஷத்திலே ஒரு சின்ன தடுமாற்றம், ஒரு குழப்பம் எனக்கு இருக்கிறது. ஒரு சில புத்தகங்களிலே சாலிவாகன சகாப்தம் 1518 சொல்றாங்க, சில புத்தகங்கள் 1517 சொல்றாங்க. மன்மத வருஷம் பால்குண மாசம் சுக்லட்சம் சப்தமி திதிங்கிறது எல்லாம் கிளியரா சொல்றாங்க. அந்த வருஷத்துல மாத்திரம் ஒரு சிறு நெருடல் இருக்கிறது. அதாவது மன்மத வருஷம் அப்படின்னா அது கடந்த மண் வருஷம் லாஸ்ட் டைம் எப்போ வந்து அப்படின்னு கேட்டா பால்குண மாசம். மன்மத வருஷத்துக்கு பிறந்தது என்னமும் மார்ச் இல்லை. நான் பால்குண மாசம் கூட மன்மத இது பால்குண மாசம் தெலுங்கு பங்குனி. அப்போ தமிழ்ல வந்து மாசியும் பங்குனியும் சேர்ந்து வரும். அது வந்து 2016 தான் வந்தது.
தமிழ் வருஷங்கள் 60. 7 சைக்கிள் முடிஞ்சு போச்சு. அப்ப 420 வருஷங்கள், 2016 420 வருஷங்கள் கழிச்சு பார்த்தா 1596 வருது. சாலிவாகன சக வருஷத்துக்கும் ஆங்கில வருடத்துக்கும் 78 வருஷம் வித்தியாசம் வருது. அப்படி 1518 பார்த்தோம்னா 1596 தான் வருது. இதெல்லாம் ஒரு மனிதல். ஆனா ஒரு சந்தோஷமான ஒரு இது நிகழ்ச்சியை பற்றி பேசும்போது இந்த குழப்பத்தை பேசி அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடாது. இதை கேட்கும் அன்பர்கள் இந்த குழப்பத்தை பெரிதாக மனக்கொண்டு அனலைஸ் பண்ண வேண்டாம். பக்தி போயிடும். நமக்கு ரகுவீர் சாமியில் அவதாரம், குருராஜர் அவதாரம் பண்ணிட்டார். அவர் எந்த வருஷத்தில் பிறந்தாலும் நமக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. அவருடைய அவதாரம் முக்கியம். தன்னை ஒரு சந்தனக்கட்டையாக தன்னை வருத்தி கொண்டு உலகத்தை காப்பதற்காக மீண்டும் பூலோகத்தில் அவதாரம் பண்ணிட்டார். தனக்கு வந்த ஒரு முக்திக்கு செல்ல வேண்டிய ஒரு சந்தர்ப்பத்தை, இறைவன் கொடுத்த சந்தர்ப்பத்தை நிராகரித்து நாம் எல்லாம் சந்தோஷமா வாழ வேண்டும் என்பதற்காக அவர் இங்கே அவதாரம் பண்ணியிருக்கார். அப்போ அதில் போய் இந்த தேவையில்லாத இந்த ஒரு கன்ஃபியூஷன் நமக்கு வேண்டாம். இதே மனசு பட்டதை அப்படி உங்களோட ஷேர் பண்ணிட்டேன், அவ்வளோதான். குழந்தை இந்த விளையாட்டுகள்லாம் பெற்றோர் ரொம்ப ரசித்தாங்க. சின்ன குழந்தையாக அப்படியே தவழ்ந்து போகிறது, மெதுவாக எந்திரிச்சிருந்து ஆடுறது, ஒவ்வொரு இடமா அப்படியே குழந்தை வீடு பூரா அப்படியே சுற்றி வர்றது எல்லாம் பார்த்து பெற்றோர்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குழந்தைக்கு 2 வருடம் ஆன பிறகும் அவங்களுக்கு அக்ஷராபியாசம் பண்ணணும். ஸோ அக்ஷராபியாசம் பண்ணும்போது குழந்தைக்கு முதல்ல பூஜைகள்லாம் செய்து வைத்து, சரஸ்வதி தேவிக்கு பூஜை செய்து, ஹயக்ரீவ பூஜை செய்து, மணலை பரப்பி அதில் ஓம் என்று எழுதி ஜம்மன் பட்டர் இந்த குழந்தை இதை ஓம் என்று சொல்லிட்டு இது மேலே விளம்பு, இது மேலே கையில் அப்படியே வச்சுக்கணும்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி எழுதுன்னு சொல்கிறாங்க. அந்த குழந்தை இது என்ன ஓம்னா என்னன்னு கேட்குது. ஜம்மன் சொல்றாரு, இந்த ஓம் என்பது இந்த உலகத்தை காக்கக்கூடியதான மகாவிஷ்ணு நாராயண குறிப்பதாக இருக்கிறது என்று சொல்றாரு. அப்ப அந்த குழந்தை டக்குன்னு ஒரு கேள்வி கேட்குது. எல்லா இடத்திலும் பறந்து விரிந்து திருக்கிக் கொண்ட, எல்லா இடத்திலும் பறந்து இருக்கக்கூடியன்னா அவ்வளவு பெரிய மகான், அதாவது சுவாமி மகாவிஷ்ணுவை உலகம் பூரா அவர் பறந்து நிற்கிறார். அவ்வளவு பெரிய அந்த மகாவிஷ்ணுவை இந்த சித்துருண்டு எழுத்து ஓம் எவ்வாறு அதை பற்றி விவரிக்க முடியும், அதை பற்றி பேசணும்னு சொல்லி கேட்ட உடனே பதில் சொல்ல முடியாமல் எல்லா பண்டிதர்களும் திகைக்கிறார்கள். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. இந்த குழந்தை சாதாரண குழந்தையில மிகப்பெரிய மகான், பிற்காலத்திலே மிகப்பெரிய ஞானவான என்று சொல்லி லெவலில் குழந்தைகளை ஆசீர்வாதம் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவரே தான் இந்த பிரணவ மந்திரத்துக்கு, ஓங்காரத்துக்கு பிராசங்கத்தில் அவர் விளக்கம் தருகிறார். அவ்வாறு இவருடைய குழந்தை பருவம். இவர் இந்த மாதிரி வளர்ந்து சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அனுபவிக்கிறதுக்கு அவங்க திம்மனப்பட்டருக்கு இந்த பாக்கியம் இல்லாமல் போய்விட்டது. அடுத்த எபிசோட்ல அவருடைய உபநயனம், வித்யாபியாசம், வித்யாரம்பம் எல்லாம் நம்ம பார்க்கலாம். இதுக்குள்ளே திம்மனப்பட்டர் வெங்கடநாதருக்கு எல்லாம் அந்த வயசுக்கு என்ன சொல்லிக் கொடுவோம் அதெல்லாம் சொல்லிக் கொடுத்து வீணையும் கற்றுத் தருகிறார். வெங்கடநாதர் வீணை சிறப்பாக கற்றுக்கொள்கிறார். இதில் சந்தோஷம் போகுது. ஆனால் திம்மனப்பட்டருக்கு அதிகம் இந்த குழந்தைகளோடு பல வருஷங்கள் இருந்து அந்த குழந்தைகளுடைய வளர்ச்சியும் அந்த மேதா வளர்ச்சியும் அனுபவிக்கூடிய பாக்கியம் இல்லாமல் போய்விடுகிறது. அதை பற்றி அடுத்த எபிசோட்ல நம்ம பார்க்கலாம். குருராஜா அர்ப்பணமஸ்து. கிருஷ்ணா.